ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு கொழுக்கட்டை ரெசிபி தாங்க. விநாயகர் சதுர்த்தி வந்துருச்சு. வித்தியாசமாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வருஷம் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு உடச்ச முந்திரி பருப்பு தேவையான அளவு, இல்லை நீங்கள் கடலைப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு துருவன தேங்காய், கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்ந்து நல்லா கலந்து விட்டு இறக்கி வச்சிடலாங்க. இப்போது ஒரு கப்பு அரிசி மாவு, கொஞ்சம் நெய், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்சு. அதுக்கப்புறம் கொதிக்கிற தண்ணியை நல்லா ஊற்றி இந்தளவு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு இந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் பிணைஞ்சு எடுத்திங்க அப்படின்னா மாவு சாஃப்டாக இருக்கும். கலருக்காக நான் பீட்ரூட் சாறு தான் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துறேங்க. வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக செஞ்சுருக்கேங்க. இன்னும் கொஞ்சமே ஆட் பண்ணியிருந்தால் கலர் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கம்மியாக சேர்த்துனால வெந்து வரும்போது கலர் கம்மியாயிடுச்சு. நீங்கள் சேர்த்தும்போது கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ மாவை ஒரு உருண்டை போல் தட்டிட்டு அதுக்குள்ளே குழி பண்ணி நம்ம பண்ணி வச்சுருக்க இதை சேர்த்துட்டு பாஸ்மதி அரிசியை ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு அந்த அரிசியை மேலே கோட் பண்ணி எடுத்துக்கலாங்க. வெந்து வரும்போது நல்லா சாதமாட்டால் உதிரி உதிரியாக பார்க்க தேங்காய் பூ மாதிரி அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.